வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ன். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் ஞானசேகரன் அதே பகுதியில் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வந்ததாக தெரியவந்துள்ளது. ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து SFI அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை திமுக அரசு கெடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிர்பயா சம்பவம் போல் தமிழகத்தில் நடந்திருப்பதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திமுக அரசு கெடுத்திருப்பதாக சாடியுள்ளார். மேலும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனிப்பட்ட மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளிக்க கூட பயந்ததாக தெரிவித்துள்ள அவர், தற்போது திமுக ஆட்சியில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகளை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என உறுதியளித்துள்ளார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் எப்போதும் மாணவர்களின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை தருகிறது எனவும், மாணவியின் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நிர்பயா நிதியை பயன்படுத்தி அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள போதிய சட்ட உதவி, உளவியல் சார்ந்து விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து கேட்கும்போது ரத்தம் கொதிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த யார் தடை செய்தது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில் கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடுமையான தண்டனைகள் வழங்கினால்தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறையும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வேலு நாச்சியார் நினைவு நாளையொட்டி சென்னை போரூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு சீமான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமானிடம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வன்கொடுமை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கடுமையான தண்டனைகள் வழங்கினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் குறையும் என தெரிவித்தார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் புனித தோமையார் தேவாலயம் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். வாட்டிகனில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டின் போது புனித பீட்டர் தேவாலயத்தில் உள்ள புனித கதவை போப் பிரான்சிஸ் திறந்து வைத்தார்.
இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாட்டிகனில் புனித பீட்டர் தேவாலயத்தில் உள்ள மனிதனின் பாவம் கடவுளின் கருணையை சித்தரிக்கும் சிற்பங்கள் அடங்கிய வெண்கல கதவை போப் பிரான்சிஸ் திறந்து வைத்து யூப்ளி ஆண்டை தொடங்கி வைத்தார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி வரை யூப்ளி ஆண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையின் போது உலகம் முழுவதும் நடைபெறும் போர்கள் குறித்து போப் கவலை தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் உண்டா என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் மட்டும் வன்னியர்களை பகடை காயாக வைத்து ராமதாஸ் அன்புமணி கூட்டணி பேரம் பேசுவதாகவும் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் திமுகவை நிபந்தனையின்றி ஆதரிக்க தயார் என வீர வசனம் பேசும் அன்புமணி இடஒதுக்கீட்டிற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டு பேசுவாரா எனவும் வினவியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து தகுதியானவர் கேள்வி கேட்டால் பதில் அளிப்பேன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் சிவசங்கருக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சருக்கு பயம் இருப்பதால் தான் அதனை செயல்படுத்த தயங்குகிறார் என்றும் திமுகவிடம் சமூக நீதி கிடையாது எனவும் விளாசியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். வன்னியர்களுக்கு திமுக அரசு 15% இடஒதுக்கீடு வழங்கினால் பாஜக கூட்டணியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். மேலும் அண்ணா அறிவாலயத்தில் சுயமரியாதையை அடகு வைத்த அடியாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சமூக நீதி பற்றி என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1000 நாட்கள் ஆகியும் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றாதது ஏன் எனவும் திமுக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுகவின் பொய்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என தமிழக அரசு கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலமாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுரங்கத்திற்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒருமுறை கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். டங்ஸ்டன் தொடர்பாக மத்திய அரசின் சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள விளக்க குறிப்பு திமுகவின் இரட்டை வேட முகத்திரையை கிழித்துள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக அரசு எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என மத்திய சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார். டங்ஸ்டன் ஏல அறிவிப்பு தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது வீண் முயற்சி என அமைச்சர் துரைமுருகன் விளக்கமளித்துள்ளார். டங்ஸ்டன் ஏலத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என கடந்த 2023 அக்டோபரில் மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் தான் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் கனிம வள ஆணையரின் கடிதத்தில் நில விவரங்கள் எதுவும் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். ஏல அறிவிப்புக்கு ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் தற்போதைய மத்திய அரசின் செயல்பாடுகளை அறிந்தவர்கள் அதை நன்கு அறிவார்கள் எனவும் அது வீண் முயற்சி எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சுரங்க குத்தகையை பொறுத்தவரை மாநில அரசுதான் வழங்க வேண்டும் என்பது தெரிந்தே வீண் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மதுரையில் விவசாய சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 50 நாட்களுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் முல்லை பெரியாறு விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அனைத்து விவசாய சங்கத்தினர் மற்றும் அமைப்பினரை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராணி வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜய், நல்லிணக்கத்தோடு நாடாண்ட தமிழகம் வரவிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்த்து திருவண்ணாமலையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அராஜகங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமித்ஷா அண்ணாமலையாரை தரிசித்து பாவங்களை போக்க வருகிறாரா என முத்தரசன் வினவினார். தமிழகத்தில் வரும் 31ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து அலங்கு படக்குழுவினர் வாழ்த்து பெற்றனர். உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து பாமக தலைவர் அன்புமணி மகள் சங்கமித்ரா தயாரித்துள்ள அலங்கு திரைப்படம் வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் படக்குழுவினர் நடிகர் விஜயை நேரில் சந்தித்து படத்தின் ட்ரெய்லரை காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகூர் அனிஃபாவின் 100வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் ஆர். ஆசா, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக செய்தி தொடர்பு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன், எம்பி கனிமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ வெண்மணி தியாகிகளுக்கு 56ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்விடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன், நாகை எம்பி செல்வராசு, கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி உள்ளிட்டோர் செங்கொடி ஏற்றி வைத்து வீரவணக்கம் செலுத்தினர். நிறைவு ஸ்தூபிக்கு மலர் வளையம் வைத்த அவர்கள் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் தமிழகம் முழுவதிலுமிருந்து தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் சாறை சாறையாக வந்து கலந்து கொண்டனர். கூலி கேட்ட தொழிலாளர்கள் 44 பேர் ஒரே குடிசையில் வைத்து ராணி வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய விஜய், நல்லிணக்கத்தோடு நாடாண்ட தமிழச்சி என வேலு நாச்சியாருக்கு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினத்தையொட்டி அவரது வாரிசுதாரர் ராணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிவகங்கையில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணமடைந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். அவரது 228வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ராணியின் வாரிசுதாரரான மதுராந்தகி நாச்சியார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் குரு பூஜையை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரண்மனை வளாகத்திற்குள் 3000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியையும் அவர் துவக்கி வைத்தார். இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தனியார் பள்ளி தாளாளரை காரில் கடத்தி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கோபாலபுரத்தை சேர்ந்த செம்முனி என்பவர் பள்ளி தாளாளராக உள்ளார். இந்நிலையில் இனியவன் என்ற ஆசிரியருக்கும் தாளாளர் செம்முனிக்கும் பிரச்சனை இருந்துள்ளது. இதனால் பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு சென்ற செம்முனியை 6 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்றுள்ளது. சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காரில் கடத்தப்பட்ட செம்முனியை புதுப்பட்டி சுங்கச்சாவடியில் போலீசார் மீட்டனர். மேலும் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 6 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மற்றும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளில் அவருடைய லட்சியங்களையும் தொலைநோக்கு பார்வையையும் நாட்டுக்கு அர்ப்பணிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் புகழாரம் சூட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வலதுசாரி கருத்தியல் கொண்டவராக இருந்தாலும் பிரதமர் பொறுப்பில் இருந்தபோது நாட்டின் மதசார்பின்மையை பேணி காத்தவர் என்றும் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பினையும் நினைவு கூறுவதாகவும் குறிப்பிட்டார். அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது இந்தியாவை அணுசக்தி நாடாக மாற்றினார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகழாரம் சூட்டினார். வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 10,000 வேளாண் கடன் சங்கங்கள் மற்றும் பால் மற்றும் மீன்வள கூட்டுறவு சங்கங்களை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கார்கில் போரின் மூலம் இந்திய நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் சமரசம் செய்யாமல் பாதுகாத்தார் என்று பேசினார். கர்நாடக மாநிலம் பெலகாவில் நாளை காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற உள்ளது. பெலகாவியில் உள்ள மகாத்மா காந்தி நகரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் சர்ச்சை பேச்சு, காங்கிரஸ் செயல் திட்டம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் நீர்வள மேம்பாட்டுக்காக அம்பேத்கருக்கு உரிய பெருமையை காங்கிரஸ் ஒருபோதும் வழங்கவில்லை என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கஜுராஹோவில் கென் பெட்வா நதி இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், 44,605 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த நதி இணைப்பு திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தின் 10 மாவட்டங்களில் உள்ள 44 லட்சம் மக்களும், உத்தரப்பிரதேசத்தில் 21 லட்சம் மக்களும் குடிநீர் பெறுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் நீர்வள மேம்பாட்டுக்காக அம்பேத்கருக்கு உரிய பெருமையை காங்கிரஸ் வழங்கியதில்லை என்றும் பேசினார். தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் வழக்கத்தை விட குளிர் அதிகளவில் இருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாக்கினர். டெல்லியில் குளிருடன் காற்று மாசுபாடும் அச்சுறுத்தி வருவதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாக பதிவானதால் அடர்த்தியான பனிமூட்டத்துடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது. மேலும் டெல்லியில் காலை 10 மணி வரை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. சிம்லாவில் தற்போது ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் பல பகுதிகளில் புதிய பனிப்பொழிவு தொடங்கிய நிலையில் சிம்லாவில் குளிர் தீவிரமடைந்தது. நேற்று ஹிமாச்சல பிரதேசத்தில் பல மாவட்டங்களில் ஏற்பட்ட பனிப்பொழிவால் 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட குறைந்தது 223 சாலைகள் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கின்னவூர், ஸ்பிட்டி, சிம்லா, குலு, மண்டி, சம்பா மற்றும் சிர்மவுர் மாவட்டங்களில் உயர் பகுதிகளிலும் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சிம்லாவில் அதிகபட்சமாக 145 சாலைகளும், குலுவில் 25 சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. காஷ்மீரில் ஏற்படும் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாயினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் நேற்று -7.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்த நிலையில் 6.6 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் ஏற்பட்டு பல நீர்நிலைகள் மற்றும் பல பகுதிகளில் நீர் வழங்கல் பாதைகள் முடங்கின. மேலும் அடுத்த 2 நாட்களில் காஷ்மீரில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
இமாச்சல பிரதேசத்தில் பல மாவட்டங்களில் பனிப்பொழிவால் 226 சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் லாஹூல் மற்றும் ஸ்பிதி மாவட்டத்தில் உள்ள கிராம்போ உள்ளிட்ட 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட மொத்தம் 226 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின்படி சிம்லா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 123 சாலைகளும், லாஹூல் மற்றும் ஸ்பிட்டியில் 36 சாலைகளும், குலுவில் 25 சாலைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் டிரான்ஸ்பார்மர்கள் பழுதடைந்ததால் மாநிலம் முழுவதும் மின்சாரம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என பல நாட்களாக திரையரங்கு உரிமையாளர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனிடையே திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இந்நிலையில் பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்த திருப்பூர் சுப்பிரமணியம் திரையரங்குகளில் கட்டணம் உயராது என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள அலகாபாத் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு வீடியோ மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மேளாவில் கலந்து கொள்ள மில்லியன் கணக்கான பக்தர்கள் வருவதையொட்டி விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மகா கும்பத்தின் போது வன்முறை அச்சுறுத்தல் வெளிவந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில ADG அமிதாப் யாஷ் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார்.